வெல்கம் டு ஆன்லைன் டெக். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலி பிரைமில் எப்படி ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம வந்து மேக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவை நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஆல்ரெடி எப்படி டேலி பிரைம் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறது, எப்படி லெஜர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? டேலி பிரைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொல்லித்தரது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டேலியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. ஓகேங்களா? டேலியை பொறுத்த வரைக்கும் மவுஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, கீபோர்டில் தான் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் கிடைக்கும், அக்யூரஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வவுச்சருக்குள்ளே வந்துருங்க. இப்போ நம்ம வந்து மேக் பண்ண போகிற என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ அதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த சைடில் காட்டுவாங்க. F9 வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீழே F9 கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டம்மியாக 4ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய நேம், அதாவது இருக்கக்கூடிய டேட்டு தான் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் என்னைக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி மேக் பண்ணுறீங்களோ அன்னையோட டேட்டை இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு யாருக்கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுனீங்க அப்படின்ற கஸ்டமரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து சும்மா அம்மா இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. டிஸ்பேச்சு த்ரூ. ஓகேங்களா? உங்களுக்கு வந்த ஸ்டாக் எந்த பார்சலில் வந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேங்களா? எந்த டீட்டெயில் கொடுத்தாலுமே கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. அப்போனா தான் பார்க்கறதுக்கு யூனிக்னஸாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன ரீமார்க் தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டெஸ்டினேஷன் கொடுத்துக்குங்க. நான் வந்து நாமக்கல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. வெஹிக்கிள் நம்பரு என்ன ஏஜென்ட் மூலியமா வந்தது, கிரியர் நேம் மூலியமா வந்தது, எல்லார் நம்பர் இருந்ததுன்னா எல்லார் நம்பர் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட தட்டிட்டு வந்துருங்க. ஸோ யாருக்கிட்ட வந்து பில் பண்ணுனீங்க, பில் ஃப்ரம் ஷிப் டு, இவங்க கிட்ட பில் பண்ணி இவங்களுக்கு வந்து ஷிப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த அட்ரஸ் தான். ஸோ இந்த அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு வந்துருங்க. தென் கிரியேட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கான லெஜரை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து நேம் வச்சுக்கிறேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இது என்ன குரூப்ல வரும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ற குரூப்ல தான் வரும். ஓகேங்களா? இந்த லெஜர்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல 1 by 1 சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம எல்லா லெஜரும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த லெஜர் கிரியேட் பண்ணும்போது ஒரு சொல்லி தந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ண வீடியோல சொல்லியிருப்பேன். யாருக்கிட்ட இருந்து நீங்க ஸ்டாக் வாங்குறீங்களோ அவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், யாருக்கு நீங்க சேல் பண்ண போறீங்களோ அவங்க வந்து சன்ட்ரி டெபிட்டார்ஸ்ல வருவாங்கன்ட்டு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான், அதாவது ஸ்டாக் வாங்குறோம். ஸோ எந்த லெஜர்ல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த லெஜர்ல தான் வைக்கணும். ஸோ அந்த லெஜர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? டைப் ஆஃப் லெஜர் வந்து நாட் அப்ளிகபிளே கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி கொடுத்துருங்க. ஏன்னா எக்ஸம்டட் ப்ராடக்ட் இருக்கும், ஜிஎஸ்டி ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்த கூட்ஸு பேஸ்ட் ஆன் வேல்யூ. ஓகேங்களா? சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டாக் நம்ம வந்து என்ட்ரி வைக்கலாம். ஸோ 19 இன்ச் டெல் மானிட்டர். ஸோ டெல் மானிட்டருக்கான பேட்ச் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சீரியல் நம்பர்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் வந்து சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பொறுத்து இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னால இதில் சீரியல் நம்பர்னு வரும். இதே மெடிசன் ஏதாவது சப்ளை பண்ணுறீங்கன்னா பேட்ச் நம்பர் வரும். ஸோ கிராசரி ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா இதுலேயுமே பேட்ச் நம்பர் ஆர் சீரியல் நம்பர். ஸோ அந்த சீரியல் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கங்க. இன்வாய்ஸில் ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பாங்க, பிசிக்கலாக வந்திருக்கிற ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னன்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு சீரியல் நம்பர் கொடுங்க. ஓகேவா? நான் டெல் 19 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். குவான்டிட்டி வந்து 50 நம்பர்ஸ் வந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ரேட்டு வந்து 3500 வச்சுக்கிறேன் பெர் மானிட்டர் ரேட்டு. ஓகேங்களா?
தென் அதில் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரி டேட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? எண்ட் ஆஃப் லிஸ்ட். தென் அடுத்து ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து டெமோக்காக தான் காட்டுறதுனால நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 19 இன்ச்சு டெல் மானிட்டருக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். ஸோ அதனால நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கான லெஜரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து Alt C கொடுத்தீங்கன்னா லெஜர் கிரியேஷன் ஆப்ஷனுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? உங்க கீபோர்டில் Alt C கொடுத்தீங்கன்னா லெஜர் கிரியேஷன் ஆப்ஷனுக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி 9% இன்புட் டேக்ஸ், சாரி CGST 9% இன்புட் டேக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் என்ட்ரி மேக் பண்ணுறீங்கன்னா இன்புட் டேக்ஸ் வரும். ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்கன்னா அவுட்புட் டேக்ஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ CGST 9% இன்புட் டேக்ஸ் இதுக்கான லெஜர் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டேக்ஸ் எல்லாமே டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அந்த லெஜர் சப் குரூப்பில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜிஎஸ்டி கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து CGST லெஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் தட்டிடுங்க. ஓகேங்களா? என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம், இல்லைனா Ctrl A கொடுத்தும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் என்டர் தட்டிட்டு வந்து சேவ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து டேலி பிரைம் லைசன்ஸ்டு வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டி ரேட்டை ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி வெர்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1,75,000க்கான 9% டேக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேலிலேயே அப்படியே Ctrl N கீபோர்டில் கொடுத்தீங்கன்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து 1,75,000 இன்ட்டு 9% அப்படின்னு போட்டிங்கன்னா டேக்ஸ்க்கான வேல்யூஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. அடுத்து SGST 9% இன்புட் டேக்ஸ் லெஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு Alt கீயை கிளிக் பண்ணிவிட்டு SGST 9% இன்புட் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இன்புட் டேக்ஸான வேல்யூ என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வேல்யூ நம்ம வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணதுக்கப்புறம் வருது. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸில் 0.5 0.0 அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அந்த வேல்யூஸை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி தான் இன்வாய்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரவுண்டிங் ஆஃப் அப்படின்ற ஒரு லெஜரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எந்த வேல்யூ ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் லெஜர் வந்து கிரியேட் பண்ணணும். அதுவும் கிரியேட் பண்ணுறதுக்கு லெஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு Alt C கொடுத்தீங்கன்னா லெஜர் கிரியேஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ரவுண்ட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்குங்க. இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ நாட் டைப் ஆஃப் லெஜர் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு எக்ஸம்டட் ப்ராடக்ட் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அச்சசன் கோடு வரும். ஸோ அந்த அச்சசன் கோடை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அச்சசன் கோடு இல்லை அப்படின்னா அஸ்பர் கம்பெனி குரூப்னு கொடுத்துட்டு அஸ்பர் கம்பெனி குரூப்ஸ் கொடுத்துட்டு கூட்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கூட்ஸா இல்லை சர்வீஸா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துங்க. அந்த ப்ராடக்ட் பொறுத்து வேரி ஆகும். ஓகேவா? சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இடத்து கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வந்து -1 ரூபி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் ஆயிருக்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு இந்த இன்வாய்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நரேஷன் கொடுத்துருங்க. நான் பீயிங் ஸ்டாக் ரிசீவ்டு ஃப்ரம் அம்மா இன்ஃபோடெக் CBE என்னைக்கு வந்திருக்கு உங்களோட டேட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
கொடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கான பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணின என்ட்ரியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா டே புக்கில் வந்து பார்க்கலாம். அதர்வைஸ் வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஸ்டாட்டிக்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் புக்ஸில் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர்லையும் அந்த என்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரியை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி மேக் பண்ணது ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து பிரிண்டிங் ப்ரிவியூ பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். உங்களுடைய கீபோர்டில் Ctrl+P கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவியூ ஆப்ஷன் இந்த 3 ஆப்ஷன் வரும். பிரிண்ட் கொடுக்கணும்னா பிரிண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க, பிரிண்ட் வந்துடும். ப்ரிவியூனா ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ண என்ட்ரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து மேக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சர் வீடியோவில் இதை பற்றின இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வரும். தேங்க்யூ.